ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். ஸோ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜாவா கமெண்ட்ஸ் பற்றியும் ஜாவா வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருந்தோம், பட் இருந்தாலுமே வித் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய சைபர் சைக்கிள் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் டெவலப்பர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் ஆப்டில் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு நம்ம எழுதுகிற அந்த டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர எல்லாமே அந்த சிங்கிள் லைன் கமெண்ட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவாவோட கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடும். இது எப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம டீச்சர் நடத்துறாங்கன்னா நம்ம நோட்ஸ் நம்ம எழுதுவோம். ஆனால் நம்ம அந்த நோட்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம எழுத மாட்டோம். சில டேர்ம்ஸ்லாம் நம்ம மாற்றி தான் எழுதுவோம். இதை மழை சென்டாக நம்ம எழுதுவோம். ஸோ இது பேர் தான் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ். இப்ப அதே மல்டி லைன் கமெண்ட்ஸ். இப்ப மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்லாஷ் ஸ்டாரோட ஸ்டார்ட் ஆகும். எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்லாஷோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ, இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து எங்க யூஸ் ஆகும்னா, நெறைய ஒரு பெரிய பேரா இருக்கு. அத நான் வந்து இக்னோர் பண்ணணும் அப்டின்னா, அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த 2 அ சிம்பிள்ஸ்க்கு நடுவுல இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் ஆயிரும். இது கிட்டத்தட்ட எப்டின்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு கோட் டைப் பண்றீங்க. நீங்க ஒரு ஜாவால ஒரு பெரிய கோட் டைப் பண்றீங்க. ஆனா, அந்த கோட் வந்து தப்பா இருக்கு. நீங்க ஒண்ணு ஒண்ணா டெலீட் பண்ண சோம்பேறித்தனப்படுறீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி ஒரு மல்டி லைன் கமெண்ட்ஸ போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பைலர் வந்து அத ரீட் பண்ணாது. இப்ப டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இப்ப டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஏதாவது பண்ணணும். லைக் இப்போ ஒரு ஆப்பு இந்த மாரி நீங்க ஜாவா வச்சு ஒரு அப்ளிகேஷன் நீங்க பில்ட் பண்றீங்கன்னா, அந்த மாரி டைம்ல நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்லாஷ், டபுள் ஸ்டாரு, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாரு, ஸ்லாஷ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டார், ஸ்டார் போட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, அதோட என்னென்ன பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ரிட்டர்ன் டிஸ்கிரிப்ஷன். அதாவது அதுல ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ ஒரு கமெண்ட்ஸ் மாரி எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஜாவா வேரியபிள்ஸ். இப்ப ஜாவா வேரியபிள்ஸ் வந்து 3 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள்ஸ். இப்ப லோக்கல் வேரியபிள்னா ஒண்ணுமே இல்ல. A variable defined within a block, method or constructor is referred to as a local variable. இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் மாரி. அதுல வந்து நீங்க ஒரு வேல்யூவ நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் ஒரு பர்ப்பஸே. இப்ப அதே வேரியபிள நம்ம வந்து ஒரு மெத்தட்குள்ள டிக்ளேர் பண்றோம். அதாவது ஜாவானாவே முழுக்க முழுக்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ன்னு இருக்கா? இப்ப இங்க டெஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் பாருங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கா? இப்ப இதுதான் மெயின் மெத்தட். அதாவது இந்த மெயின் மெத்தட்குள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, init variable is equal to 10 அப்படின்னு குடுத்துருக்கோம். அதாவது இந்த வேரியபிள் அதாவது நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது பேரே வேரியபிள் தான். VAR. அதோட வேல்யூ வந்து 10. இங்க பார்த்தீங்கன்னா, system.out.println ஆஃப் லோக்கல் வேரியபிள். இத நம்ம அப்படியே பிரிண்ட் பண்றோம். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்றோம். ஸோ, அது அவுட்புட்ல லோக்கல் வேரியபிள் 10 வந்திருக்கு. இது எப்படி ஆக்சுவலா ஃபங்ஷன் ஆயிருக்குன்னா, இந்த லோக்கல் வேரியபிள்ங்கிறது பார்த்தோன்னா, இங்க வந்து 10 தான். இது வந்து இந்த மெயின் மெத்தட் இருக்கா, இதுக்குள்ள டிக்ளேர் ஆனதுனால இது பேர் லோக்கல் வேரியபிள்ன்னு சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி இது எப்படி இருக்கும்னா, ஒரு கிளாஸ்க்கு உள்ள டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா மெத்தடுக்கு வெளிய, இல்ல கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளிய இந்த மாரி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்னா, இப்ப போன எக்ஸாம்பிள்ல வந்து இந்த மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம இந்த ஏஜ் வேல்யூ குடுத்திருந்தோம். இது என்னன்னா, அந்த மெயின் மெத்தடுக்கு மேல இருக்கும். அதாவது வெளிய இருக்கும். இப்ப இது எப்படி வொர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் சொல்றாங்கல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் இப்ப பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த ஸ்டாட்டிக்னா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தன்னா, இந்த மெயின் அதாவது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த மெயின்ங்கிறது பார்த்தன்னா, நீங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஜாவாவ பொறுத்தவரைக்கும், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆக்சஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா, அ பப்ளிக் ஸ்டாட்டிக்ல ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு அ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ, இந்த மெயின் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்.
இப்ப இந்த மெயின் மெத்தட் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஜாவா வந்து ஒரு கோட கம்பைல் பண்ணி ரன் பண்றாங்கன்னா, இப்ப அந்த கம்பைலர் வந்து இந்த மெயின் மெத்தட கால் பண்றதுக்கு அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தேவையில்ல. டைரக்ட்டா இத கால் பண்ணி இத எக்ஸிக்யூட் பண்ணிரும். இதான் அதோட கான்செப்ட். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்ல. அதான் அதோட மெயின் பர்ப்பஸே. ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பெர்சன் இன்ட் ஏஜ்ன்னு இருக்கா? இந்த இன்ட் ஏஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள். இப்ப இத நம்ம மெயின் மெத்தடுக்கு வெளிய குடுத்துருக்கோம். தெரியுதா? இப்ப மெயின் மெத்தட்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்சன் p இஸ் ஈக்குவல் டூ நியூ பெர்சன். இது என்னன்னா, நம்ம இந்த ஏஜ்ங்கிற இந்த வேரியபிள நம்ம வந்து இங்க கால் பண்ண போறோம். ஆனா, அத நம்ம டைரக்ட்டா நம்ம அத ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது பேர் தான் நம்ம இங்க இங்க pன்னு குடுத்துருக்கோம். நம்ம இதெல்லாம் குடுத்துக்கலாம். இப்ப பெர்சன் p இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் பெர்சன் p இஸ் ஈக்குவல் டூ நியூ. இந்த நியூ கீவர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு கீவேர்ட் வந்து நியூ கீவேர்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாவே அதுக்கு நியூ கீவேர்ட் தேவைப்படும். இப்ப நியூ பெர்சன் அதாவது இந்த கிளாஸ்க்கு pங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஏஜ நம்ம வந்து சப்போஸ் கால் பண்ணனாலும் சரி, இல்ல நம்ம வந்து ஒரு வேல்யூவ அசைன் பண்ணனாலும் சரி, அதுக்கு நம்ம வந்து இந்த pங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, p டாட் ஏஜ் அதாவது இந்த ஏஜ்க்கு வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். அது 20. இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல்ன் ஆஃப் p டாட் ஏஜ்ன்னு குடுத்தோம்னா 20 வரும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ் வந்து வெளிய இருக்கு. ஆனா இது உள்ள வந்திருக்கா? அத நம்ம கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த p டாட் ஏஜ் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் கீவேர்ட வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தோன்னா, கிளாஸ்க்குள்ள தான். ஆனா மெயின் மெத்தடுக்கு வெளிய. இது எதுக்கு நம்ம இந்த மாரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஷேர்ட் அமாங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் த என்டையர் லைஃப் டைம் ஆஃப் த ப்ரோகிராம். அதாவது நம்ம ஒரு வேரியபிளுக்கு வந்து ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு கீவேர்ட நம்ம குடுத்தாலே, அந்த மெமரி எல்லாமே எல்லாத்துக்குமே சேமா தான் அலோகேட் ஆகும். புரியுதா? இப்ப நம்ம ஒரு அ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிற இந்த மெயின் மெத்தடுக்கு மெமரி அலோகேட் ஆச்சுன்னா, ஒரே ஒரு காமன் மெமரி இருக்கும். ஸோ, அதுக்குள்ள நீ எல்லா கிளாஸ் எல்லாத்தையும் நீ போட்டுக்கலாம். ஸோ, அது தனித்தனியா நீ மெமரி அலோகேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ, இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து நெறைய பிடிக்காது. ஸோ, இதனால தான் ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜா எல்லாரும் பார்க்குறாங்க. இப்ப வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் டெஸ்ட். நம்மளோட கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட். இப்ப இந்த இன்ட் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டூ 10க்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் அசைன் பண்றோம். அப்படி ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம அசைன் பண்ணோம்னாவே, நம்ம அந்த வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் அசைன் பண்ணாலே, அந்த வேரியபிள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளா மாறிடும். ஸோ, இப்ப இந்த வேரியபிள் நீங்க கால் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மெயின் மெத்தட்குள்ள வந்துட்டு, இந்த வேரியபிள் மட்டும் நீங்க கால் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ 10 நமக்கு இங்க கிடைச்சிருச்சு அவுட்புட்டா. ஸோ, யா தேங்க் யூ.